வாங்க சாப்பிட்டு பாருங்க, பார்த்தா தெரியாதுங்கண்ணா, சாப்பிட்டாதான் தெரியும். சுவைத்தால் மறக்காது, நினைத்தால் பிடிக்க முடியாது. நினைவுகள் மலரட்டும், கணக்கம்பட்டியின் மகிமை தொடரட்டும். சாம்பிள் கிடையாது. பார்சல் வசதி உண்டு. எக்ஸ்பைரி டேட் 5 நாள் இருக்கு. வாரண்டி இருக்கு, கேரண்டி இருக்கு, பயன்படுத்திக்கலாம். டீலக்ஸ் மிட்டாய். பார்ப்பதற்கு காசு இல்ல, சாப்பிடுறதா காசு. ஃபீல் பண்ணுவீங்க, விட்டுட்டு போனா வருத்தப்படுவீங்க. ப்ரோ டேஸ்ட் தான் பெஸ்ட். முதல்ல முட்டாய் எடுத்து சாப்பிடுங்க. சுவைத்தால் மறக்காது, நினைத்தால் பிடிக்க முடியாது. விலை மலிவு 5 ரூபாய். சாம்பிள் கிடையாது, பாக்குற காசு இல்ல, சாப்பிடறதா காசு. என் பேர் தௌஃபிக் ராஜா, எங்க அத்தாவுடைய பேர் காஜா மைதீன். இது எங்க அத்தாவுடைய தொழிலுங்க. 60 வருஷம் ஆயிடுச்சு. குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருந்துச்சு. அப்புறம் அப்பா வந்து ரொம்ப ரொம்ப முடியல அவருக்கு, எங்க அத்தாவுக்கு எல்லாம் நெஞ்சு வலி, அவர் எல்லாமே அவருக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இருந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணி போட்டோம், சரி நானும் படிச்சிருக்கேன், இருந்தாலும் நம்ம அப்பாவுடைய தொழிலை நம்மளே பண்ணலாம், எதுக்கு அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளோட தொழில் சொந்த தொழில், குடிசை தொழில் தான். இருந்தாலும் டெய்லி சம்பாதிக்கிறோம், டெய்லி கஞ்சி குடிக்கிறோம், ஏதோ ஓடிட்டுருக்க குடும்பங்கிறது. கடை வச்சு பண்ணுற அளவுக்கு இப்போ இந்த முட்டாய் 5 ரூபாய்க்கு விற்கிறோம். 5 ரூபாய்க்கு கடையில் கொடுத்து 5 ரூபாய்க்கு விற்றா நம்மளுக்கு கட்டாது. இது வந்து எங்கள் அப்பாவுடைய 60 வருஷமாக தொழில் பண்ணுறதுனால எங்கள் அப்பா 10 காசு, 5 காசு, 4 காசு, 50 பைசா, 1 ரூபா, 2 ரூபா இப்படி விற்று இந்த முட்டாய் வந்து 5 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம். இப்போ கடை வச்சு விற்றோம்னா இந்த முட்டாய் உண்மையாகவே 5 ரூபாய்க்கு கட்டாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து எங்கே கூட்டம் இருக்கோ, இப்போ பழனி முருகன் கோயிலில் கூட்டம் இருந்தாலும் சரி, இங்கே கணக்கம்பட்டி சைடு கூட்டம் இருந்தாலும் சரி, இல்லை ரோட்டில் நடந்து வர சாமி கூட்டம் இருந்தாலும் சரி, சைக்கிள் சும்மா நிப்பாடி ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா எங்கள் அப்பா வந்து அந்த காலத்து டேஸ்ட் கொடுத்துருக்காரு. ஓ இப்படி ஒரு முட்டாய் 5 ரூபாய்க்கு இருக்கான்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அதிகமான விலை சொன்னாங்களா, என்னது ஒரு முட்டாய், இது ஓய்வு விலையா, அதெல்லாம் வேணாம், வா போகலாம் அப்படின்னு ஏழ்மையான குழந்தைகளாக இருந்தாலும் மிரட்டி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம குழந்தைகள் எல்லா பேரும் இந்த முட்டாய் விரும்பணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 5 ரூபாய்க்கு விற்கிறோம். அதுதான் டேஸ்ட் கிடைக்கும், சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சாக்லேட் வந்து இது மேலே லோயர் வந்து தேங்காய் பால், முந்திரி மாவு, சர்க்கரை, பாவுடைய பக்குவம். இதுக்குள்ளே லோயர் வைக்கிறது வந்து தேங்காய்னுடைய மேலே அந்த தேங்காய் உள்ளே இருக்கிறது, அதில் உள்ள கரும் சக்கரை போட்டு கலக்கி அது உள்ள லோயர் வச்சுருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்டா தான் உள்ளே நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் பல்ல ஒட்டாது. அந்த தேங்காயினுடைய பக்குவம் வந்து உங்கள் எடுத்து கொடுத்துரும். அது சாப்பிட சுவையாகவும் இருக்குது, நம்ம வந்து உள்ளே எதுவும் பண்ணாது, நல்ல முறையாக தான் இருக்குது. பூரா கோகனட்டில் செய்கிற மிட்டாய். இப்போ நம்ம பழனின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த டீலக்ஸ் மிட்டாய் இல்லைன்னா நிறையா மக்கள் இதை சாப்பிட்டு பழங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அருமைகள்லாம், இந்த மிட்டாயினுடைய அருமைகள் நிறையா தெரியும். ஆனால் இது வந்து நீங்கள் எல்லா பேரும் வந்து நினச்சிக்காதீங்க, இந்த கையில் க்ளவுஸ் போட்டு இழுக்க மாட்டாருன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. கையில் க்ளவுஸ் போட்டு இழுத்தா இந்த இந்த பிளாஸ்டிக்கினுடைய பக்குவங்கள் வந்து முட்டாய் இழுக்கும் போது இந்த பிளாஸ்டிக்கோட இதில் வந்து இழுக்க முடியாது. அதனால நம்ம வந்து கைகளாக சுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் க்ளவுஸ் போட்டு இந்த முட்டாய் இழுக்க முடியாது. வேறு எதாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், ஆனால் இருந்தாலும் சுத்தமாக சுதாகரமாக தான் இருக்குது. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க கையில் க்ளவுஸ் போட்டு இழுக்க மாட்டாங்க. நிறையா நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த டீலக்ஸ் மிட்டாய்க்கார் வந்து கையில் க்ளவுஸ் போட மாட்டுறாரு அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து எதையுமே அதை வந்து நினைக்காதீங்க. இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் காயத்தை வந்து நம்ம க்ளவுஸ் போட்டு இழுத்தால் அந்த முட்டாய் இழுக்க வராது. இது வந்து எண்ணெயினுடைய பக்குவம், தேங்காய் எண்ணெய், முந்திரி மாவு, சர்க்கரை, அதில் பாவுகளுடைய பக்குவம் வந்து நம்ம கையில் மூலமாக தான் இழுக்க முடியும். அப்போ தான் அதோடைய பக்குவம் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கையில் க்ளவுஸ் போல் நினச்சிக்காதீங்க, எல்லாம் நம்ம கையில் சுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்ல முறையாக இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். பார்சல் கொண்டு போகலாம், அதுக்கு 5 நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, வாரண்டி இருக்குது, கேரண்டி இருக்குது. நீங்கள் ஊருக்கு கொண்டு போய் அந்த முட்டாயாச்சும் ஏற்பாடு பட்டுருச்சுன்னா உங்களுக்கு நான் முட்டாய் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணாலும் பண்ணித்தரேன், இல்லை அமௌண்ட்டுக்கு வேணுமாலும் கையில் கொடுத்துருங்க. ஆனால் அது வரைக்கும் அந்த 5 நாளைக்கு எதுவுமே கொலரேட் நடக்காது. இது 60 வருஷம் எங்கள் தொழில் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த വரைக்கும் அந்த மாதிரி நம்ம തൊഴിലിൽ നടന്നതില്ല. തൗഫീഖ് ഭായിൻ്റെ സംസാരം കേട്ടിട്ടാണ് നമ്മളിവിടെ നിർത്തിയത്. ഒരു അമ്പലത്തിൻ്റെ അടുത്താണ്, ചുറ്റും നിറയെ ആൾക്കാർ. എന്താ സംഭവം നോക്കി നിർത്തിയപ്പോൾ മൂപ്പരുടെ ഡയലോഗ് വേറെ ലെവൽ ബിസിനസ്. ഒരു സൈക്കിളിലാണ് 5 രൂപൻ്റെ ഒരു സാധനം വിൽക്കുകയാണ്. ഒന്ന് പറയുന്നോട്ടെ നിങ്ങളെ സംസാരം. சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது, நினைத்தால் பிடிக்க முடியாது. இருவிழிகளில் ஒரே மிட்டாய். நினைவுகள் மலரட்டும், கணக்கம்பட்டியின் மகிமை தொடரட்டும். விலை மலிவு 5 ரூபாய். ஜிபே இருக்கு, போன்பே இருக்கு, நெட் பேமெண்ட் இருக்கு. அரிய வாய்ப்பை அழுங்காமல் குலுங்காமல் பயன்படுத்திக்கலாம். பார்த்தா பிடிக்காதுங்கம்மா, சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ருசியை விட மாட்டேங்க. ரசிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. மிஸ் பண்ணா ஃபீல் பண்ணுவீங்க, விட்டுட்டு போனால் வருத்தப்படுவீங்க. நினைவுகள் மலரட்டும், கணக்கம்பட்டியின் மகிமை தொடரட்டும். സംഗതി വിട്ടിട്ട് പോയാൽ മറക്കൂല, അതാ പറഞ്ഞത്. ஜிபே இருக்கு, போன்பே இருக்கு, நெட் பேமெண்ட் இருக்கு, பார்சல் வசதி உண்டு, எக்ஸ்பைரி டேட் 5 நாள் இருக்கு, வாரண்டி இருக்கு, கேரண்டி இருக்கு, பயன்படுத்திக்கலாம். வேற எங்கும் கிளைகள் கிடையாது. பார்த்தால் தெரியாது, சாப்பிட்டீங்கன்னா வாயில ஒட்டாது, சூப்பரா இழுத்துக்கிட்டே இருக்கு. ருசியவங்களை மறக்க மாட்டேங்குங்கள. ആള് സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കണം, ഭയങ്കര രസം കേൾക്കാൻ. 5 രൂപയുള്ളൂ, ഭയങ്കര ടേസ്റ്റ് ഉണ്ട്. ഞാൻ വന്നിട്ട് ഇവിടെ നിന്നിട്ട് ഒരു 4-6 കഴിച്ചതിന് എനിക്ക് തോന്നുന്നു 5-ാമത്തെയാണ്. നല്ല ടേസ്റ്റ്, പല്ലിലൊന്നും ഒട്ടില്ല. 5 രൂപൻ്റെ സാധനം, കിടിലൻ സാധനം, കിടിലൻ ബിസിനസ് ലെവല് തൗഫീഖ് ഭായിൻ്റെ. എന്തായാലും ഉഷാറാവട്ടെ.